நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷீட் மெட்டல் பார்க்கலாம். ஷீட் மெட்டலுக்குள்ளே ஃபஸ்ட்டு எப்படி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் மெக்கானிக்கல் டிசைனில் இந்த ஜென்ரேட்டிவ் ஷீட் மெட்டல் டிசைன் இப்படி போகணும். இதில் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேராமீட்டர்ஸில் பிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஷீட்டோட டிஃபால்ட் திக்னஸ்ஸு, இன்னர் பெண்ட் ரேடியஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். டிஃபால்ட்டாக வந்து 2 mm அண்ட் 4 mm இருக்கும். ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து நம்ம வால் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வால் ஆப்ஷன் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸாக வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வால் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நம்ம வால் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். இல்லை வால் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்கெட்ச் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷீட் தேவையோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து ஸ்கெட்ச் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கெட்ச் வந்து இங்கே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஸ்கெட்ச், நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கெட்ச் வந்து அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்ட்டுருக்கு. இது டிஃபால்ட்டாக இது செலக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கெட்சிலேருந்து மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் இருக்குது, ஏரோ மார்க் மேலே இருக்குது. மேலே வந்து திக்னஸ் ஆட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம பேராமீட்டர்ஸில் திக்னஸ் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, 2 mm. ஸோ அந்த வாலோட திக்னஸ் அது வந்து மேலே ஆட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இன்வெர்ட் மெட்டீரியல் அப்படின்னா இந்த ஸ்கெட்சு இதுதான். இங்கே ஒரு லைட்டாக ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ராப் பண்ண ஸ்கெட்ச் லைன். இங்கேருந்து டவுன்வேர்டு கீழே வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து ஆட் ஆகும், அதாவது திக்னஸ் ஆட் ஆகும். சரி, இப்போ வந்து நமக்கு திக்னஸ் வந்து இப்படி கால்குலேட் பண்ண வேணாம். இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எல்லோ லைட் ஒரு ஆரஞ்சு கலர் லைன் வந்து மிடில் ஆயிரும். இங்கேருந்து மேலேயும் கீழேயும் ஈவனாக வந்து இப்போ 2 mm திக்னஸ், 1 mm திக்னஸ் வந்து மெட்டீரியல் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இந்த சைடு ஆட் ஆகும், இல்லாட்டினா இன்வெர்ட் இந்த சைடு ஆட் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரிவ்யூ. ஓகே, இதுதான் வந்து நம்ம வால் ஆப்ஷன் அப்படின்னு பேர். இப்படி தான் வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணணும்.